ரைட் இண்டிகேட் போட்டுருவாங்க. ரைட் நேர் பார்த்துக்கணும். திருப்பினால திருப்பி பிரேக்லேயே கலர் இருக்கோம்னா அப்படியே இருக்கும். ரொம்ப விடாத இப்போலாம் போகக்கூட ஆக்சிடென்ட் கூட அங்கே பார்த்து சைடு அதுதான் சரியா. நீ போயிட்டு இருக்கணும். அவங்களுக்கு இடம் கொடுத்துட்ட பார்த்தியா. ரைட் போகும். ரைட் போயிட்டு இண்டிகேட்டர் போட்டுக்கோ. செகண்டை மாற்றிடுப்பா. செகண்ட் மாற்றிக்கோ. ஸ்டடி பண்ணி செகண்ட் மாற்றிடும். அவ்வளோ ஸ்பீடு ஏற்றக்கூடாதுமா சரியா. 15 நிமிஷத்தில் பண்ணிக்கோ. ரைட் டர்ன் பண்ணணும் சரியா. புரியுதா சொல்கிறது? ரைட் டர்ன் ஒன்று இருக்குது, ரைட் வளைவு ஒன்று இருக்குது. வலது பக்கம் வளைவுன்னு சொல்லுங்க இல்லையா. வலது பக்கம் வளைவுனா இது மாதிரி இப்போ ரோட்டில் வந்து வளைஞ்சு போகுது பாருங்கள். இது வந்து வளைவான வேலை. டர்னுங்கிறது இப்போ நம்ம எல் போடுறோம் இல்லையா, அந்த எல் அப்படியே தலைகீழ மாற்றிக்கிறது. ஆப்போசிட்லேருந்து வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் திருப்பணும் நம்ம. அது அங்கே போய் சொல்கிறேன்னா அதே மாதிரி பண்ணிக்கோங்கன்னா பிரேக் லைட்டாக. அதே மாதிரி வளைவு வர இடத்துல ஆக்சிடென்ட் கால் எடுத்துடுங்க. பிரேக்கில் கால் மாற்றிக்கோங்க. ரொம்ப வேகமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பிரேக் லைட்டாக பிரேக் விட்டுருங்க. விட்டு உடனே சும்மா ஒரு பம்பிங் மாதிரி அழுத்தி விட்டுருங்க சரியா. வளைவில் ஆக்சிடென்ட் வேகம் குறையணும். ஆக்சிடென்ட் கால் எடுத்து பிரேக்கில் மாற்றிக்கிறோங்க. அதே மாதிரி கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உடனே மாற்றுங்க. ஆக்சிலேட்டரும் கொடுக்கணும். ஸ்டேரிங்கும் குயிக்காக ஸ்டடி பண்ணிக்கணும். மாற்றிக்கப்பா. நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேனம்மா, என்ன கேட்கக்கூடாது. உன் வேலை முடிஞ்சிருச்சு. நீயா இண்டிவிஜுவலுக்கு இப்போ போயிடணும். சில விஷயம் அங்கே எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் நான். நம்ம போகிறோம் இல்லையா சிங்கிள் ரோடில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. போயிட்டு ரிட்டர்ன் கூட வந்துட்டு இருக்கலாம். நீங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். லெஃப்ட் மிரர் பார்த்து லைட்டாக வாங்க. கொடுங்க ஆக்சிலேட்